அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தினால் பொதுமக்களை காப்பதற்கு அனைத்தும் தயார் நிலையில் இருப்பதாக தற்போது கூறப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, முழுமையான விவரங்கள். சிவரஞ்சனி, பல்வேறு ஆலோசனை கூட்டங்கள் தற்பொழுது டெல்லியில் நடைபெற்று வருவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஆபரேஷன் சிந்தூர், அதற்கு அடுத்தபடியான நடவடிக்கைகள் என்ன, பாகிஸ்தான் நாட்டினுடைய நடவடிக்கைகள் எவ்வாறு உள்ளது, எல்லைகளுடைய பதற்றம் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் வலியுறுத்தி ஏற்கனவே தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் பிரதமர் மோடியை சுமார் 1.5 மணி நேரம் சந்தித்து பேசியுள்ள நிலையில் தற்பொழுது மத்திய உள்துறையினுடைய செயலர் கோவிந்த் மோகனும் பிரதமரை சந்தித்து பல்வேறு ஆலோசனைகளையும் கருத்துக்களையும் மத்திய அரசு சார்பில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் தொடர்பான கருத்துக்களையும் அவர் முன்வைத்துள்ளார். மிக முக்கியமாக சர்வதேச எல்லை பகுதியில் எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் என்ன, பொதுமக்களை பாதுகாப்பதற்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்து மத்திய உள்துறையினுடைய செயலர் தற்பொழுது பிரதமர் மோடிக்கு விளக்கியுள்ளார். எதிர் தாக்குதல் என்பது அதாவது இந்தியாவால் வழங்கப்பட்டிருக்கும் நிலையில் பாகிஸ்தான் மீண்டும் அந்த எல்லை தாண்டிய தாக்குதலை எடுக்கும் பட்சத்தில் பொதுமக்களை அந்த சர்வதேச எல்லைகளிலிருந்து எவ்வாறு பாதுகாப்பது என்பதற்கான ஒரு முக்கிய ஆலோசனை கூட்டம் நேற்று உள்துறை அமைச்சகம் மற்றும் மாநிலங்களுடைய அந்த 8 மாநில முதல்வர்களுடன் நடைபெற்றது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு பல்வேறு நடவடிக்கைகள் எல்லைப் பகுதியில் இருக்கக்கூடிய சர்வதேச எல்லைப்பகுதியில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் மக்களுடைய பாதுகாப்பை முதன்மைப்படுத்தி அனைத்து செயல்பாடுகளும் செய்யப்பட்டு வருகிறது என்ற ஒரு கருத்தையும் பிரதமர் மோடிக்கு மத்திய உள்துறையினுடைய செயலர் தற்பொழுது விளக்கியுள்ளார். டெல்லியில் இருக்கக்கூடிய லோக் கல்யாண் மார்க் சாலையில் உள்ள பிரதமருடைய இல்லத்தில் இந்த சந்திப்பு என்பது தொடங்கி நடைபெற்று வருகிறது. குறிப்பாக மத்திய உள்துறை அமைச்சகம் மாநில அரசுகள் மற்றும் துணைநிலை ஆளுநர்களுக்கு ஏற்கனவே பல்வேறு உத்தரவுகளையும் அறிவுறுத்தல்களையும் வழங்கியிருக்கும் நிலையில் மாநில அரசுகள் அதனை பின்பற்றி பல்வேறு பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் எடுத்து வருகிறார்கள். ஜம்மு காஷ்மீர், ராஜஸ்தான் போன்ற பாகிஸ்தான் எல்லைக்கு அருகில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் ஏற்கனவே 3-4 முறைக்கு அதிகமாக இந்த போர் பாதுகாப்பு ஒத்திகை என்பது நடைபெற்றுள்ளது. எல்ஓசி பகுதிகளில் தொடர் தாக்குதல் என்பது பாகிஸ்தான் ஈடுபட்டு வரும் நிலையில் அது தொடர்பான ஒரு நடவடிக்கைகளும் மத்திய உள்துறை அமைச்சகம் மற்றும் மாநில நிர்வாகத்தால் செய்யப்பட்டுள்ளது என்ற ஒரு விளக்கத்தையும் பிரதமர் மோடிக்கு மத்திய உள்துறை அமைச்சகத்தினுடைய செயலர் தற்பொழுது விளக்கியுள்ளார். தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அதன் பின்னதாக தற்பொழுது மத்திய உள்துறை அமைச்சகத்துடைய செயலர் ஆகிய 2 பேருமே பிரதமர் மோடிக்கு ஆபரேஷன் சிந்தூர் மற்றும் அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் தொடர்பான பல்வேறு நிகழ்வுகளையும் அவருக்கு அப்டேட் செய்து வருவதையும் நம்மால் பார்க்க முடியுது. அதே சமயம் சிவில் டிஃபென்ஸ் அதிகாரிகளும் இந்த மத்திய உள்துறை அமைச்சகத்துடைய இந்த போர்க்கால ஒரு ஒத்திகை என்பதை பாராட்டி தற்பொழுது கருத்துக்களை முன்வைத்து வருகிறார்கள். நேற்று நடைபெற்ற ஒத்திகை என்பது மிகவும் ஒரு சக்சஸ்ஃபுல்லாக நடைபெற்று முடிந்தது எனவும் மக்களுக்கு ஒரு போதிய விழிப்புணர்வு என்பது நேற்று நடைபெற்ற அந்த ஒத்திகையில் ஏற்பட்டுள்ளது என்ற தகவலையும் சிவில் டிஃபென்ஸ் அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். முழுமையான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுசித்ரா.